காலையில் நாங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறோம், அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஆக்டர் ஸ்ரீயோட உடல்நிலை குறித்து ரீசெண்ட் டைமாக நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டு வருது. அதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் நடித்த சில படங்கள்ல இருந்து அவருக்கு சரியாக பணம் வரலை அப்படிங்கிறனால ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாயிட்டாரு உள்ளிட்ட எக்கச்சக்க விஷயங்கள் பேசப்பட்டு வந்துச்சு. மேலும் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவர் வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்ரீ நடித்த சில படத்துல இருந்து அவருக்கு பணம் வரவே இல்லை, அதனால் அவர் மனசு ரொம்ப நொந்து போயிருக்காரு, தனிமையில் இருக்காரு. அவருக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம், ஆனால் திடீர்னு அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல, தயவு செஞ்சு அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க, தேவையில்லாத ரூமர்ஸை பரப்பாதீங்க அப்படின்னு ஃபேமிலி சைட்லேருந்து ரெக்வஸ்ட் வச்சுட்டு வந்தாங்க. அதே போல் இருக்கப்பற்று மூவியில் நடித்ததுனால அவருக்கு பணம் வரலை அப்படின்னு மனசொடைஞ்சு ஸ்ரீ ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா இருக்கப்பற்று படத்தோட ப்ரொடியூசரான எஸ்ஆர் பிரபு கூட நாங்கள் ரொம்ப நாளாக ஸ்ரீயை தேடிட்டு தான் இருக்கோம், அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து பலருமே டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் கிட்ட, சார் தயவு செஞ்சு நீங்களாவது ஸ்ரீயை கண்டுபிடிச்சு கொடுங்க, அவர் ரொம்ப நல்ல ஆக்டர் தான், நீங்கள் தான் அவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீயோட நிறைய வீடியோஸை டேக் பண்ணி பலருமே லோகேஷ் கனகராஜ் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில லோகேஷ் கனகராஜ் முதல் முறையாக ஸ்ரீயோட குடும்பத்தோட தரப்புல இருந்து ஒரு போஸ்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர் சோசியல் மீடியா நபர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்டர் ஸ்ரீ இப்போ ரொம்ப சேஃபாக இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. மேலும் டாக்டரோட அட்வைஸ் படி அவர் கொஞ்ச நாள் சோசியல் மீடியா விட்டு விலகி இருப்பாரு. இப்போ அவர் குணம் அடையிறதுல தான் எல்லாரும் கவனம் செலுத்திட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அவரை பற்றி எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் பரப்பாதீங்க, அவரோட கான்சென்ட்ரேட் ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கணும், அவரோட தனிப்பட்ட உணர்வுக்கும் மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த விஷயத்த நான் ஸ்ரீயோட குடும்பம் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக தான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. லோகேஷோட இந்த போஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் பலருமே, லோகேஷ் சார் நீங்கள் தான் ஸ்ரீயை நல்லா பார்த்துக்கணும், எல்லாத்தோட ரெக்வஸ்ட்டுக்காக நீங்கள் அவரை டேக் கேர் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜோட இந்த செயலை பலருமே பாராட்டிட்டு வராங்க.